அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்புமிகு தோழி ஷீபா பேசுற. சொந்தமா ஒரு வீடு, இந்த ஒரு வார்த்தையில எத்தனை பேரோட கனவு, உழைப்பு, சேமிப்பு ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த கனவை நனவாக்க போகும்போது தான் அது சின்ன இடம், லோன் கிடைக்காது, அப்ரூவல் இல்லைன்னு சொல்லி நம்மள குழப்புவாங்க. கவலைய விடுங்க. இன்னைக்கு வீடியோல 450 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல லோன் வாங்குறதுல இருக்கிற A to Z ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நம்மள நெறைய பேர் நினைக்கலாம், 450 ஸ்கொயர் ஃபீட் தானே, இதுல என்ன பெருசா வீடு கட்டிட முடியும்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, வாடகை வீட்ல மாசம் மாசம் பணம் கட்டுறதுக்கு பதிலா ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அது நம்ம சொந்த இடமா இருக்கிறதுல வர நிம்மதியே தனி. ஆனா இங்க தான் ஒரு சிக்கல் வருது. நம்ம கிட்ட இருக்கிற கம்மியான பட்ஜெட்டுக்கு ஒரு இடத்த பார்த்துட்டு பேங்க்ல லோன் கேட்டா அவங்க சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அது என்னன்னு விரிவா பாப்போம். 480 சதுர அடி பிளாட். பேங்க் என்ன சொல்லுது? நிஜத்தை சொல்லப்போனா 450 ஸ்கொயர் ஃபீட்ல லோன் வாங்குறது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். ஏன் தெரியுமா? பேங்க் லோன் கொடுக்கும்போது நாளைக்கு இந்த லோனை கட்ட முடியாம போனா இந்த இடத்த வித்து பணத்தை எடுக்க முடியுமான்னு யோசிப்பாங்க. சின்ன டிப்ஸ். உங்க இடம் 450 ஸ்கொயர் ஃபீட்டா இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிற மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல நல்ல டெவலப் ஆகுற ஏரியாவிலயோ இருந்தா பேங்க் லோன் ஈஸியா கிடைக்கும். முக்கியமான விஷயம், உங்களோட பில்டிங் பிளான் ரொம்ப முக்கியம். அந்த சின்ன இடத்தையும் எவ்வளவு அழகா காற்றோட்டமா கட்ட போறீங்கன்னு நீங்க காட்டுற மேப்பை பொறுத்து தான் லோன் அமௌண்ட் முடிவாகும். டிடிசிபி அண்ட் ரேரா ஏமாறாம இருக்க இத பாருங்க. இப்போ முக்கியமான இடத்துக்கு வருவோம். ஷீபா அக்கா, டிடிசிபி அப்ரூவல் இல்லாம லோன் கிடைக்குமான்னு நீங்க கேட்கலாம். கண்களை திறந்து வச்சுக்கோங்க மக்களே. இப்போ இருக்கிற சட்டப்படி டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் இல்லாத இடங்களுக்கு லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அது உங்களை அதிக வட்டியில கொண்டு போய் விட்டுடும். ஏன் ரேரா முக்கியம்? ஒரு ப்ரமோட்டர் உங்ககிட்ட இடத்த வித்துட்டு எஸ்கேப் ஆகாம இருக்கவும், உங்களுக்கு சரியான வசதிகள் கிடைக்கவும் கவர்மெண்ட் கொண்டு வந்த பாதுகாப்பு தான் இது. அதனால உங்க லைஃப் டைம் சேமிப்பு போடும்போது அங்கீகாரம் பெற்ற மனையான்னு செக் பண்றதுல தப்பே இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா தந்திருக்கும்னு நம்புறேன். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா தயங்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்கள் ட்ரீம் ஹோம் கைட் சேனல். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் தோழி ஷீபா. நன்றி, வணக்கம்.